ஏற்பட்ட ஒரு தேசிய பிரச்சனை. ராம ஜென்மம் கூடாது என்ற என் கருத்தை எடுத்து விளக்கியிருந்தேன். மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதில் விஸ்வ இந்து பரிஷத் பிடிவாதமாக உள்ளது. இந்துக்களின் மத உணர்வை தூண்டி ராமர் கோயில் கட்டுவதற்கு விஸ்வ இந்து பரிஷத் ஆதரவை திரட்டி வருகிறது. மசூதியை இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த பாப்ரி மஸ்ஜித் பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு முஸ்லிம்கள் மத்தியில் ஆதரவை திரட்டி வருகிறது. அரசியல்வாதிகளில் அரசியல் லாபத்தை நோக்கமாக கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கம் மதவெறி பாஜக ஆபத்தானது என ஜெயக்குமார் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? பிரதி வணக்கம். சமீப நாட்களாகவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய கருத்து என்பது சர்ச்சையாக பார்க்கப்பட்டு வருகிறது. அவர் அந்த கருத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு சிறந்த இந்துத்துவவாதி என்று குறிப்பிட்டார். அதற்கு அதிமுகவில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று பாஜக தரப்பிலும் பலரும் அது போன்ற கருத்துக்களை முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனும் கூட அது போன்ற கருத்தை அவர் முன்வைத்தார். சிறந்த இந்துத்துவவாதி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து என்பது அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த கருத்து தொடர்பாக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வந்திருக்கிறார். அது தொடர்பான அவருடைய ட்விட்டர் பதிவில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் ராமர் கோவில் பாபர் மசூதி விவகாரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய உரை என்று ஒரு உரை குறிப்பிட்டிருக்கிறார். இரு மதங்களுக்கும் நடுநிலையாகவே தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்துள்ளார் என்றும் இதுதான் அம்மா அவர்களின் அன்றைய உண்மையான நிலைப்பாடு என்றும் ஜெயக்குமார் பதிவிட்டிருக்கிறார். அந்த செய்தித்தாள்களில் வந்தது, இந்த செய்தித்தாள்களில் வந்தது என்ற அறமற்ற கருத்துக்களை பேசுவது அரசியல் முதிர்ச்சியின்மையை மக்களுக்கு காட்டுகிறது என்றும் அவர் இன்று இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்றும் ஜெயக்குமார் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக தெரிவித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் என்றும் ஒரு தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரிசாவில் வளரக்கூடாது என இனத்தை வைத்து அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதும் மதங்கள் கடந்து எல்லோரும் அம்மாவாக எண்ணுகிற மாபெரும் சமூக நீதி காத்த தலைவரை ஒரு மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதும் தான் இந்த பாஜகவின் கொடூர கொள்கை என்று ஜெயக்குமார் அந்த கருத்தில் பதிவிட்டிருக்கின்றார். தங்கள் சாதனைகளை, தங்கள் தலைவர்களை பற்றி பேச முடியாமல் ஜெயலலிதாவுடைய அவர்கள் மீது அவதூறு பரப்பி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழிசை போன்றோர் விளம்பரம் தேடும் முயற்சி வீணானது என்றும் அது தவிர்க்க வேண்டி ஒன்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லை பெரியாறு விவகாரம், மேகதாது காவிரி விவகாரம், பாலாறு விவகாரம் என தமிழ்நாட்டை சுற்றி மும்முனையிலும் இருந்து தமிழ் மண்ணுக்கு பேராபத்து நேர உள்ளது என்றும் இதிலிருந்து திசை திருப்ப திமுக அரசை காப்பாற்றவும் தங்கள் டெல்லி ஓனர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காக தான் இது போன்ற கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் என்றும் இது போன்ற எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காக தான் ஒரு ப்ரௌட் கன்னடி என்பதற்காக இந்த அவதூறை அண்ணாமலை கையில் எடுத்துள்ளார் என்று ஜெயக்குமார் பதிவிட்டிருக்கிறார். மதவெறி கொண்ட யானை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்பது அண்ணாமலை போன்றோரின் பேச்சுகளில் இருந்து உணர முடிகிறது என்றும் ஒற்றுமையும் ஒருமைப்பாடு மிக்க தேசத்தை துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலம் என்பதை எத்தனை ஜென்மங்கள் கழித்து இந்த பாஜக உணரப் போகிறது என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். தமிழ் மக்களின் மனங்களை வென்று இன்றும் அன்னையாக நிற்கக்கூடிய அம்மாவின் புகழ் என்றும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவின் மூலமாக பாஜகவிற்கு மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். பாஜக என்பது மதவாத கட்சி என்றும் அது அகற்றப்பட வேண்டிய கட்சி என்றும் தெரிவித்திருக்கிறார். மதவெறி பாஜக ஆபத்தானது என்று ஜெயக்குமார் அந்த கருத்தில் பதிவிட்டிருக்கிறார். ரிதி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.